எனக்கு கொடுக்காத நெருக்கடியில் இந்த அரசுகள் கொடுத்துருக்கு மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பின் போது திடீரென நிர்வாகியின் செல்போன் ஒலித்ததால் ஆவேசமாக அவரை பார்த்திருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. 10லேயே அதிமுக மகளிர் பொறுப்புல இருந்தேன்னு சொல்லுது. அப்ப அங்க இருந்துதான் எங்க கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது பிடிக்காம அது திருப்பி போனாங்க? உங்களுடைய அந்த தமிழர் கொள்கை நீங்க எல்லாமே நாட்டுக்கு நல்லதுதான், மக்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறீங்க, பேசுறீங்க. அதோட தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க மனமாற்றம் வந்ததுக்கு என்ன காரணம்? அதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்காக நாங்க விஜய்க்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது அந்த மாதிரி எதுவும் உங்க கருத்துல? அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்காத நெருக்கடியில் இந்த அரசுகள் கொடுத்துருக்கு மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வழக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். 260 வழக்கு இருக்குது. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. நான் போகாத சிறைன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளில் என் மேலே தான், எங்கள் கட்சி பிள்ளைகள் மேலே தான் எண்ணெய் ஏவப்பட்டிருக்கு. திடீர்னு என் சின்னத்தை எடுத்து மிரட்டும், என்னென்னவோ செய்யும். அது நீங்கள் எடுத்துக்கிற முடிவு தான். ஒரு நேர்மையாளனுக்கு இருக்கிற நேர்மையாளனுக்கு மட்டும்தான் திமிரும் துணிவும் வரும். நம்ம இருந்தோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன வேணாலும் பண்ணு பார்ப்போம், அவ்வளோதானே. சிறையில் போடுவா, தூக்கில் போட முடியாதுல்ல. அதுக்கு பயப்படாமல் இருக்கணும். மிரட்டுது உருட்டுது அதுக்கெல்லாம் பயந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாது. இல்லை, சிவகங்கையில் திருநெல்வேலி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.